பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அரசாங்கத்திற்கு ஒரு மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. ஏன் எதற்காக இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்க இருக்கின்றோம். அதனையும் விட அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அது என்ன அப்படின்னா, யாருமே செய்ய துணியாத இன்றைக்கு பல இடங்கள்ல இவ்வாறான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலுமே இதற்கு யாரும் அவ்வளவு இலகுவாக இந்த ஒரு விடயத்தினை செய்ய துணிய மாட்டார்கள். அப்படி ஒரு செயலினை ஒரு பெண் செய்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இலங்கையில தமிழர் பகுதி ஒன்றில் நடந்திருக்கின்றது. அப்படி என்ன இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாகவே திகைப்புக்குள் உள்ளாவீர்கள், அதிர்ச்சிக்குள்ளாவீர்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்தேறி இருக்கின்றது. என்ன நடந்தேறி இருக்கின்றது, எங்கு நடந்திருக்கின்றது என்று சொல்லி எல்லா விடயங்களையுமே இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த 2 விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு இன்றைக்கு 1 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறுதான் இவ்வாறு அவர்கள் இந்த 1 வருட நிறைவை பூர்த்தியாக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த ஒரு விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் ஒரு மிரட்டல் ஒன்றையுமே விடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், உண்மைக்குமே அவர்கள் ஆட்சிக்கு இன்றைக்கு 1 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்றது. ஆனால் உண்மைக்குமே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பல திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள், அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அண்மையிலேயும் கூட உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பல பகுதிகளுக்கு பல நிகழ்வுகளை அவர்கள் நடத்திவிட்டு சென்றிருந்தார்கள். அதாவது மிக குறுகிய காலம், இந்த 1 வருடம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு குறுகிய காலம் தான். அதாவது ஒரு நாட்டிலே ஒரு திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த அளவுக்கான காலப்பகுதிகள் தேவைப்படும் என்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே உண்மைக்குமே பாராட்டப்பட வேண்டிய சில விடயங்களை அரசாங்கம் செய்திருக்கின்றது. அதே சமயம் சில சட்டமூலங்களையும் கூட அமல்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள் என்றது எல்லாமே அதிரடியான பல நடவடிக்கைகள் தான். ஆகவே அப்படியான விடயங்களை நாங்கள் பாராட்டியே தான் ஆக வேண்டும். இப்படி நான் சொல்லுகின்ற பொழுது பலர் நீங்கள் யோசிக்கலாம், இவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சார்பாக பல காணொலிகளை பதிவேற்றுகின்றார், அவர்கள் தான் இவரை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பலருடைய பதிவையும் கருத்தினையும் நான் காணக்கூடியதாகவும் இருந்தது. உண்மைக்குமே சொல்ல போனால் என்னுடைய காணொலிகளை ஆரம்பத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கே தெரிந்திருக்கும். ஒரு பக்கம் அவர்கள் நல்லது செய்கின்றார்கள் என்றால் அதையுமே பாராட்ட வேண்டும். அதே சமயம் அவர்கள் பக்கம் எதுவும் விமர்சனம் இருக்கின்றது என்றால் அதையுமே சுட்டிக்காட்ட வேண்டும். அதுதான் நடுநிலையாக இருக்கும். ஒரு பக்கம் சார்பாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இலகுவாக கடந்து செல்ல முடியாது. ஆகவே நான் 2யுமே செய்திருக்கிறேன் என்று நம்புகின்றேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ஷவினுடைய விடயத்துக்கு வருவமாக இருந்தால், அவர் இந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது ஜேவிபியினர் 1988ஆம் ஆண்டு தொடக்கம் 1989ஆம் ஆண்டுகள்ல செய்த சண்டித்தனத்தை இப்பொழுது காட்ட முயற்சிக்க வேண்டாம் என்கின்ற மாதிரியாகத்தான் அவர் ஒரு மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறார். அதாவது நாங்கள் தற்பொழுது இருக்கிறதுன்றது 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில, ஆகவே நீங்கள் அன்றைய காலங்களில் செய்த உங்களினுடைய இந்த சண்டித்தன வேலைகளை இப்பொழுது செய்ய வேண்டாம் என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கின்றார். எதற்காக இவர் சம்பந்தம் இல்லாமல் தற்பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லினா, இதன் பின்னராக பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏவிபியினரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அன்றைய காலகட்டங்களில் மின்சார சபை சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த சட்டமூலத்தை எரித்து தீமூட்டிக் கொள்றதாக அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக எவ்வாறு சொல்லுகின்றார்கள் என்றால், அந்த விடயத்துக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பீர்களாக இருந்தால் அப்படி தெரிவிப்பவர்களை நாங்கள் கொலை செய்வோம் என்கின்ற மாதிரியாக அவர்கள் கூறுகின்றார்கள் என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது அன்றைக்கு அவர்கள் ஒன்றை எதை பிழை என்றார்களோ அதையே இன்றைக்கு சரி என்கின்றார்கள், அன்றைக்கு சரி என்றதை இன்றைக்கு பிழை என்கின்றார்கள். இவ்வாறு மாறி மாறி சொல்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாக அவர்கள் கொலை மிரட்டல்கள் விடுகின்றார்கள். ஆகவே சண்டித்தனத்தை நீங்கள் இங்கே காட்ட வேண்டாம் என்கின்ற மாதிரியாக அவர் அந்த இடத்திலே சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அரசாங்கம் இந்த 1 வருட காலத்தை வீணடித்திருக்கின்றது. இந்த 1 வருடத்துக்கு முன்னர் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் என்றது நிச்சயமாக ஏராளம். அதாவது அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் அந்த அவ்வளவு வாக்குறுதிகளையும் இந்த 1 வருட காலப்பகுதிக்குள் நிறைவேற்றாவிட்டாலும் முடிந்த
முடிந்த அளவு பல விடயங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இன்னும் 4 வருடங்கள் இருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படி என்று சொல்லி. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த 1 வருடங்களை அவர்கள் வீணடித்திருக்கின்றார்கள். அதே சமயம் இந்த 1 வருடத்துக்கு முன்னதாக அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் அப்பொழுது கூறிய அந்த பொய்களை மறைக்கிறதுக்காக தற்பொழுது மேலும் மேலும் பொய்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே அப்படி இருக்கின்ற வகையிலே இந்த 1 வருடங்களை அவர்கள் வீணடித்து இன்னும் 4 வருடங்கள் இருக்கின்றன. இவ்வாறு இவர்கள் பொய்களை மீண்டும் மீண்டும் கூறுகிறதுக்கு 4 வருடங்கள் கழித்து அதற்கான பதிலை மக்கள் வழங்குவார்கள் அப்படி என்று சொல்லி அவர் அந்த ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். உண்மைக்குமே இவருடைய கருத்தை வைத்து நாங்கள் ஒரு கருத்தினை சொல்லுவோமாக இருந்தால் நிச்சயமாக 4 வருடங்கள் கழித்து என்று பார்க்கின்ற பொழுது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரும். இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி மக்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் அந்த ஆட்சியை மாற்றுவார்கள். இல்லை என்றால் மீண்டுமாக அவர்களுக்கு கையளிப்பார்கள். இல்லை என்றால் அந்த ஆட்சியை மாற்றுவார்கள். நிச்சயமாக அது உங்களுக்கே தெரியும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தான் மக்கள். ஆகவே உங்களினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்றது அது உங்களை பொறுத்தது. ஏனென்றால் இதற்கு முதல் யார் யார் ஆட்சியில் இருந்தார்கள் இவர் சொல்வதை போன்றே அவர்களுடைய கருத்து பக்கமாகவே வருவோமாக இருந்தால் இவருடைய தந்தையான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் ஆட்சியில் இருந்தார். அவருடைய சகோதரர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சியில் இருந்தார். அவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்களா என்றால் இல்லை. நிச்சயமாக அடுத்த தேர்தல்களிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். மக்களால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். இவ்வாறான பின்னணி இருக்கின்ற பொழுது மக்களுக்கு தெரியும் யாரை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றதுமாகவே இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியும் கூட மக்களுக்கு பிடிக்காவிட்டால் 4 வருடங்கள் கழித்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றதை மக்களே முடிவு பண்ணிக் கொள்வார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய தந்தைக்கு எதிராக, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுமே, குறிப்பாக தன்னுடைய தந்தையினுடைய பாதுகாப்பை குறைத்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே ஒரு அரசியல் சார்ந்து அவருடைய அரசியல் எதிர்ப்பாகவே தான் பார்க்கிறதாகவும், அதை தவிர மக்களினுடைய நலன் கருதியோ பொருளாதாரத்தை வளர்க்கிறதுக்காகவோ செய்யப்பட்ட சில நடவடிக்கைகள் என்றது கிடையாது. இது எல்லாமே தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கல் என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். அதே சமயம் அவர் இறுதியாக பாத்தீங்கன்னா இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாநாட்டிலே கலந்து கொண்ட தொடர்பாகவும் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தங்களுக்கு ஒரு அழைப்பு கிடைத்ததாகவும் அந்த அழைப்புக்கு ஏற்றாற்போல் தாங்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதாகவும், இந்த நிகழ்வுகள் என்றது ஒரு ஜனநாயகத்தினுடைய செயற்பாடு. ஒரு நிகழ்வுக்கு அழைப்பு கிடைத்தால் அந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும். அது ஒரு ஜனநாயக செயற்பாடு என்கின்ற மாதிரியாக அவர் தான் அங்கு சென்றதுக்கான ஒரு கருத்தினை அவர் சொல்லியிருக்கிறார். உண்மைக்குமே நான் இப்பொழுது உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்றது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உண்மைக்குமே 4 வருடங்கள் இருக்கின்றன. இந்த 4 வருடங்களுக்குள்ளே அவர்களினுடைய ஆட்சி பிடிக்காவிட்டால் மக்கள் தங்களினுடைய முடிவை மாற்றிக்கொள்வார்கள் தான், இல்லை என்றில்லை. ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொன்ன இந்த கருத்துகளுக்கு உடன்படுகின்றீர்களா இல்லையா, இல்லை என்றால் எதற்காக என்கின்ற விடயங்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் தான் அந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கின்றது, அப்படி என்ன அந்த திகைப்பூட்டக்கூடிய ஒரு சம்பவம், யாருமே துணியாத ஒரு சம்பவத்தினை ஒரு பெண் செய்திருக்கின்றார் என்றது உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு விடயம் தான். குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண் பாத்தீங்கன்னா கொழும்பினை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இவர் இந்தியாவில இருந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தினூடாக வருகை தந்த வேளையில தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒருவேளை இவர் யோசித்திருக்கலாம், தான் கட்டுநாயக்கா விமானத்தள நிலையம் ஊடாக வந்தால், கட்டுநாயக்கா விமானத்தளத்திலே இறங்கினால் அங்கு நடக்கக்கூடிய சோதனைகளினூடாக கண்டுபிடிக்கப்பட்டு விடலாம், இதனூடாக வந்தால் தான் இலகுவாக வெளியேறி விடலாம் என்று சிந்தித்தாரோ இல்லையோ தெரியவில்லை. இருந்தாலும் அங்கு நடந்த பரிசோதனையில, விமான நிலைய அதிகாரிகள் செய்த பரிசோதனையில இந்த பெண் சிக்கி இருக்கின்றார். ஏன் சிக்கி இருக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்தியாவில இருந்தே தன்னுடைய உடலுக்குள் தங்கத்தினை ஒழித்து வைத்து வந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த காட்சிகளை நீங்கள் திரைப்படங்களிலே பார்த்திருக்க கூடும். குறிப்பாக நடிகர் சூர்யா அவர்களினுடைய ஒரு திரைப்படத்திலும் கூட இவ்வாறான ஒரு காட்சி இருக்கும். ஆனால் அதிலே போதைப் பொருளை கடத்தி கொண்டு செல்வார்கள். ஆனால் இதிலே தங்கம் பொருள் தான் வேறே தவிர செய்த செயற்பாடுன்றது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. உண்மைக்குமே தன்னுடைய உயிரையுமே பொருட்படுத்தாமல் அந்த தங்கத்தினை அவர் அங்கிருந்து உடலுக்குள்ளே மறைத்து வைத்து அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இறுதியாக அந்த பெண் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளின் ஊடாக அந்த தங்கங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. உண்மைக்குமே இந்த விடயத்தை நான் கேள்விப்பட்ட பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் என்றது நிச்சயமாக தேவை. பணம் இல்லாமல் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நாங்கள் செய்யவே முடியாது. பணம் இருந்தால் தான் வாழலாம். ஆனால் அந்த பணம் வேண்டும் என்றதுக்காக, அந்த பணத்தினை சம்பாதிக்க வேண்டும் என்றதுக்காக எவ்வளியிலையும் நாங்கள் சம்பாதிக்கலாம் என்றது கிடையாது. எப்பொழுது எங்களுக்கு அளவுக்கு அதிகமான
பணம் தேவைப்படுகின்றது என்றால் எங்களுடைய உழைப்புக்கு விஞ்சிய உழைப்புக்கு மீறிய எங்களுடைய செலவுகள் வருகின்ற பொழுதுதான் எங்களுக்கு பணம் அதிகமாகின்றது. உங்களுடைய உழைப்பு இவ்வளவு தான் என்றால் அதற்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதற்கு ஏற்றால் போல் நீங்கள் உழைக்க வேண்டும். ஆனால் நேர்மையான முறையில் சரியான முறையிலே நீங்கள் உழைக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நிலைக்கும், அதுதான் உங்களுக்கு சரியான வழிகளையும் காட்டும். ஆகவே இவ்வாறான தவறுகளை செய்வதென்றது இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. போதைப் பொருள் கடத்தல், இவ்வாறான போதைப்பொருள் கலாச்சாரம், இவ்வாறான இந்த கடத்தல் செயற்பாடுகள், வன்முறை செயற்பாடுகள் என்று சொல்லி நிறையவே நடந்து கொண்டிருக்கின்றனவே. தயவு செய்து இவ்வாறான செயற்பாடுகளை பின்பற்றாமல் நேர்மையான முறையிலே வாழ்றதுக்கு கற்றுக்கொள்வோமாக இருந்தால் உண்மைக்கும் எங்களுடைய எதிர்காலம் சிறக்கும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்து என்னன்றதை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்.